குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு போட்டு போட்டா நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம். 4 ஓட்டு இருக்கிறா, 2 ஓட்டு பாமக போடுவோம், 2 ஓட்டு மத்த கட்சி போடுவோம். ஒட்டுமொத்த ஓட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி யாரை கை காட்டுதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், இந்த 5 வருஷத்துல எங்க பார்த்தாலும் கஞ்சா, கள்ளச்சாராயம், போதைப் பொருள் வந்துருச்சு. நம்ம வீட்டு பசங்க பாக்கெட் வரைக்கும் கஞ்சா, போதைப் பொருள் வந்துருச்சு. இதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் கண்டிச்சு பேசுறாங்க. சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மகளிருக்கான அத்தனை உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்குறாங்க. அண்ணாப்பா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் பண்ண அன்னைக்கு குரல் கொடுத்தது சௌமியா அன்புமணி ராமதாஸ். நேற்று நாங்குநேரில் தெருவில் சும்மா போறவனை வெட்டானுங்க. சும்மா போறோம், ஏதோ வம்பு சண்டைக்கு போல, சும்மா தெருவில் போறோம்னா கஞ்சா போதில் வெட்டானுங்க. வடமாநில இளைஞர்களை வெட்டானுங்க. அது எல்லாம் மாறணும்னா இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடாது. 5 வருஷத்துல ஆட்சி கொடுத்தோம், என்னென்ன கொள்ளடி முடியுமோ எல்லாம் போச்சு. இதே NLC விவகாரத்துல பாமக தான் வந்து போராடி நம்ம மக்களுக்கான உரிமை பெற்று கொடுத்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி இடஒதுக்கீடு, நம்ம மக்களுக்கான உரிமை இடஒதுக்கீடு. எல்லாருக்கும் நாயை கூட கணக்கெடுக்கிறாங்க, ஆனா மனுஷால கணக்கெடுக்க மாட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கும் பாதகம் இல்லாம அனைத்து சமுதாயத்திற்குமான இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுதான் இருக்கிறோம். ஆனா அதை உங்களுக்கு அதான் பேசுறோம், அதான் கூப்பிடுறாங்க, அதான் பேசுறோம். இடஒதுக்கீடு அவசியம் என்னன்னு தெரியுமா? இப்போ உனக்கு இடஒதுக்கீடு அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்து படிக்கணும், அடுத்து வேலைக்கு போகணும்னா இடஒதுக்கீடு அவசியம் தெரிஞ்சுக்கணும். 100 பேர் இருக்கிறோம்னா 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது. 69% இடஒதுக்கீட்டுல பிசிக்கு 30%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%, எம்பிசிக்கு 20% இருக்குது. நம்ம MBC-V வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கேட்கிறோம். எப்படி நம்ம முஸ்லீமுக்கு போராடி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம், அருந்தருக்கு போராடி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோமோ அதே மாதிரி வன்னியர்களுக்கு தனிப்பெரும்பான்மை சமுதாயம், தமிழ்நாட்டுடைய தனிப்பெரும்பான்மை சமுதாயம். உலகத்துல எல்லா மூலையிலும் எந்த சமுதாயம் பெரும்பான்மையா இருக்குதோ அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. ஆனால் இங்க மட்டும்தான் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். தனிப்பெரும்பான்மை சமுதாயம் இடஒதுக்கீட்டுக்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா காலத்துல எல்லாருமே 40 வருஷத்துக்கு முன்னாடி போராடி உசுரை விட்டு வழக்குகளை வாங்கி இடஒதுக்கீடு வாங்கினாங்க. அதுல கலைஞர் ஜாதி உள்பட 100 சாதி பிரிச்சு கொடுத்தாங்க. நம்ம இங்க இருந்து போய் இது என்ன ஒரு டவுனுக்கு போறதே 10 கிலோமீட்டர் ஆகும். நம்ம புள்ளிய எங்க விவசாய வேலையை பார்த்துட்டு காலேஜுக்கு போய் படிச்சு அதிகாரி ஆகணும். அதே பட்டியலுக்குள்ளார ஒரு அதிகாரியோட புள்ள இருக்கும். அதிகாரியோட புள்ள தான் பிள்ளைய படிக்க வச்சு சுலபமா கொண்டு வந்துட முடியும். ஆனா விவசாய வேலை செய்யக்கூடிய நம்ம மக்கள் காலைல 8 மணி வரைக்கும் தோட்டத்துறை வேலையை முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு திரும்பி சாயங்காலம் அப்பா தாவுக்கு உதவியா கொலை வேலையை செஞ்சுட்டு திரும்பி போய் அதிகாரத்தை படிச்சு பெரிய ஆளா வருதுன்றது அவ்வளவு சாத்தியமான காரியம் இல்லை. அதுக்காக தான் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். 108 சாதிகளுக்குள்ளார எங்களால போராட முடியாது. இந்த மக்களுக்காக தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு ஐயா கேட்கிறாரு, சின்னையா கேட்கறாங்க. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூட அதை ஸ்டாலின் செய்ய மாட்டேன்றாங்க. என்ன காரணம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திதான் இவங்க எந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு. இந்த மக்களை ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க 5000 கொடுக்குறான், 10,000 கொடுக்குறான், 1 லட்சம் கொடுக்குறான், 10 லட்சம் கொடுக்குறான், கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் நமக்கான இடஒதுக்கீட்டு உரிமைக்கு ஈடாகும். நம்ம மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளுக்காக மட்டும் இடஒதுக்கீடு, நம்ம தான் பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காக போராடணும், நம்ம தான் இஸ்லாமியர் இடஒதுக்கீடுக்காக போராடணும், நம்ம தான் அருந்ததியர் இடஒதுக்கீடுக்காக போராடணும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையெழுத்து போட்டு தான் இன்னைக்கு பல்லாயிரம் பட்டியல் சமுதாயத்து மாணவர்கள் மருத்துவர் ஆகிறாங்க. நாம அதே மாதிரி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கிறோம். அப்ப எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கேட்கறப்ப இனிக்குது, ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டா மட்டும் கசக்குதான்ற கேள்வி நமக்குள்ளார இருக்கு. அப்ப ஏன் நம்மளுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டேன்ற கேள்வி நமக்குள்ளார ஏறணும். உன்னுடைய சமுதாயம் நாளைக்கு உன் சந்ததி நல்லா இருக்கணும். இப்ப இவங்களாம் எதுக்காக போறாங்க? அவங்க நல்லா இருக்கணும் போறாருல. 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 25 வயசு 30 வயசுல நான் மட்டும் படிச்சவனா எங்க தலைமுறை படிச்சு முன்னேறணுன்றதுக்காக எங்களுக்கு முந்தின தலைமுறை போறாங்க. ஆனா எங்களுக்கான நீதி இன்னைக்கும் கிடைக்கல. இன்னைக்கு அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும் தான் நாங்க பாடுபட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம போராடி உசுர வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஓட்டு போட்டாலே போதும். பாமக யாருக்கு கை காட்டி ஓட்டு போட சொல்லுதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அத்தனை சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். இந்த மண்ணில் சாராயம் ஒழியும், பெண்கள் பாதுகாப்பா நடமாட முடியும். நமக்கான உரிமையை வெல்வதற்கு கடைசி வாய்ப்பு இதுதான். மீண்டும் திமுக கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஆள விட்டுட்டா வீட்டுக்குள்ளார திருடணும் விடுறதுக்கு சமம். வீட்டுக்குள்ளார திருடணும் விடுறதுக்கு சமம். நம்ம வீட்டில் யாரையாவது வந்து அதிகாரம் பண்ண விடுவோமா? இப்போ எங்க அம்மா வராங்க, இது உங்களோட ஐயான்னு கேட்டதுக்கு இதுக்கு சித்தப்பான்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? உற்றார் உறவினரோட ஒன்னா இருக்கிற குடும்பம், உற்றாரோட ஒன்னா இருக்கிற ஊர். நம்ம நாட்டை மட்டும் யாரையும் ஒருத்தவங்க ஆள விடுறதுக்கு என்ன ஒருத்தர் நியாயம்? யாரையும் ஒருத்தவங்க ஆள விட்டுற முடியுமா? எடப்பாடி பழனிசாமி இந்த மண்ணுடைய ஒரு மகன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மண்ணுக்காக போராடக்கூடியவர். இவர்களுடைய ஆதரவு பெற்றவர் தான் தமிழ்நாட்டை ஆளணும். எல்லாரும் இவங்க பிரதிநிதித்துவம் பெறட்டும். ஆனால் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் நம்மில் ஒருவராக இருக்கும். அதை சிந்திச்சு செயல்பட்டு நம்ம ஓட்டு பண்ணணும். இந்த எலெக்ஷன்ல பாமகவுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்றத்துக்கு போகணும். அதிமுக ஆட்சி அமைக்கணும் என்று கேட்டுக்கிறோமா? கண்டிப்பா ஓட்டு. கடந்த 5 வருஷத்துல நம்ம என்னென்ன துயரம் படணுமோ அத்தனை துயரமும் பட்டுட்டோம். போன 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் ஒரு தப்பை பண்ணிட்டாங்க. அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எதிர்காலத்துக்கு ஒரே ஒரு ஓட்டு, ஒவ்வொரு ஓட்டு, ஒரே ஓட்டு இல்ல, குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு போட்டு போட்டு நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம். 4 ஓட்டு இருக்கிறா, 2 ஓட்டு பாமக போடுவோம், 2 ஓட்டு மத்த கட்சி போடுவோம். ஒட்டுமொத்த ஓட்டும் பாட்டாளி
பாட்டாளி மக்கள் கட்சி யாரை கை காட்டுறதோ அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் போராட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கே தெரியும், இந்த 5 வருஷத்துல எங்க பார்த்தாலும் கஞ்சா, கள்ளச்சாராயம், போதைப் பொருள் வந்துருச்சு. நம்ம வீட்டு பசங்க பாக்கெட் வரைக்கும் கஞ்சா, போதைப் பொருள் வந்துருச்சு. இதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் தான் கண்டிச்சு பேசுறாங்க. சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மகளிருக்கான அத்தனை உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கிறாங்க. அண்ணாப்பா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க. அன்னைக்கு குரல் கொடுத்தது சௌமியா அன்புமணி ராமதாஸ் தான். நேற்று நாங்குநேர்ல தெருவில் சும்மா போறவன வெட்டானுங்க. சும்மா போறவன ரொம்ப சண்டைக்கு போல, சும்மா தெருவில் போறவனா கஞ்சா போதையில வெட்டானுங்க. வடமாநில இளைஞர்களை வெட்டானுங்க. அது எல்லாம் மாறணும்னா இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடாது. 5 வருஷத்துல ஆட்சி கொடுத்தோம், என்னென்ன கொள்ளடி முடியுமோ எல்லாம் போச்சு. இதே என்எல்சி விவகாரத்துல பாமக தான் வந்து போராடி நம்ம மக்களுக்கான உரிமை கொண்டு கொடுத்து எல்லாத்தையும் தாண்டி இடஒதுக்கீடு, நம்ம மக்களுக்கான உரிமை இடஒதுக்கீடு. எல்லாருக்கும் நாயை கூட கணக்கெடுக்கிறாங்க, ஆனா மனுஷால கணக்கெடுக்க மாட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கும் பாதகம் இல்லாம அனைத்து சமுதாயத்திற்குமான இடஒதுக்கீடு பகிர்ந்து கூட தான் கேட்கிறோம். ஆனா அத உங்களுக்கு அதான் பேசுறோம், அதனாலதான் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு அதான் பேசுறோம். இடஒதுக்கீடு அவசியம் என்னன்னு தெரியுமா? உனக்கு இடஒதுக்கீடு அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்து படிக்கணும், அடுத்து வேலைக்கு போகணும், இடஒதுக்கீடு அவசியம் தெரிஞ்சுக்கணும். 100 பேர் இருக்கிறோம்னா 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது. 69% இடஒதுக்கீட்டுல பிசிக்கு 30%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%, எம்பிசிக்கு 20% இருக்குது. கொடுத்தோமோ அதே மாதிரி வன்னியர்களுக்கு தனிப்பெரும்பான்மை சமுதாயம், தமிழ்நாட்டுடைய தனிப்பெரும்பான்மை சமுதாயம். உலகத்துல எல்லா மூலையிலும் எந்த சமுதாயம் பெரும்பான்மையா இருக்குதோ அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. ஆனால் இங்க மட்டும்தான் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். தனிப்பெரும்பான்மை சமுதாயம் இடஒதுக்கீட்டுக்காக இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா காலத்துல எல்லாரும் 40 வருஷத்துக்கு முன்னாடி போராடி உசுரை விட்டு வழக்குகளை வாங்கி இடஒதுக்கீடு வாங்கினாங்க. அதுல கலைஞர் ஜாதி உள்பட 100 சாதி பிரிச்சு கொடுத்தாங்க. நம்ம இங்க இருந்து போய் இங்க என்ன ஒரு டவுனுக்கு போறதே 10 கிலோமீட்டர் ஆகும். நம்ம புள்ளிய இந்த விவசாய வேலையை பார்த்துட்டு ஒரு காலேஜுக்கு போய் படிச்சு அதிகாரி ஆகணும். அதே பட்டியலுக்குள்ளார ஒரு அதிகாரியுடைய புள்ள இருக்கும். அதிகாரியுடைய புள்ள தான் புள்ளைய படிக்க வச்சு சுலபமா கொண்டு வந்துட முடியும். ஆனா விவசாய வேலை செய்யக்கூடிய நம்ம மக்கள் காலைல 8 மணி வரைக்கும் தோட்டத்துறை வேலையை முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு திரும்பி சாயங்காலம் அப்பா அத்தாவுக்கு உதவியா கொலை வேலையை செஞ்சுட்டு திரும்பி போய் அதிகாரத்தை படிச்சு பெரிய ஆளா வருதுன்றது அவ்வளவு சாத்தியமான காரியம் இல்லை. அதுக்காக வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். 108 சாதிகளுக்குள்ளார எங்களால போராட முடியாது. இந்த மக்களுக்காக தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு ஐயா கேட்கிறாரு, சின்னையா கேட்கறாங்க. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூட அதை செய்ய மாட்டேன்றாங்க. என்ன காரணம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திதான் இவங்களுக்கு எந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்றதான். இந்த மக்களை ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க 5000 கொடுக்குறா, 10,000 கொடுக்குறா, 1 லட்சம் கொடுக்குறா, 10 லட்சம் கொடுக்குறா, கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் நமக்கான இடஒதுக்கீட்டு உரிமைக்கு ஈடாகாது. நம்ம மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளுக்காக மட்டும் இடஒதுக்கீடு கேட்கிறேன். நம்ம தான் பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காக போராடணும். நம்ம தான் இஸ்லாமியர் இடஒதுக்கீடுக்காக போராடணும். நம்ம தான் அருந்ததியர் இடஒதுக்கீடுக்காக போராடணும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையெழுத்து போட்டு தான் இன்னைக்கு பல்லாயிரம் பட்டியல் சமுதாயத்து மாணவர்கள் மருத்துவர் ஆகிறாங்க. நாம அதே மாதிரி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கிறோம். அப்ப எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கேட்கறப்ப இனிக்குது, ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டா மட்டும் கசக்குதான்ற கேள்வி நமக்குள்ளார இருக்கு. அப்ப ஏன் நம்மளுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டேன்ற கேள்வி நமக்குள்ளார ஏறணும். உன்னுடைய சமுதாயம் நாளைக்கு உன் சந்ததி நல்லா இருக்கணும். இவங்க எதுக்காக போறாங்க? அவங்க நல்லா இருக்கணும் போறாருல. 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 25 வயசு 30 வயசுல நான் மட்டும் படிச்சோம்னா எங்க தலைமுறை படிச்சு முன்னேறணும்ன்றதுக்காக எங்களுக்கு முந்தின தலைமுறை போறாங்க. ஆனா எங்களுக்கான நீதி இன்னைக்கும் கிடைக்கல. இங்க அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும் நாங்க பாடுபட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம போராடி உத்தர வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஓட்டு போட்டாலே போதும். பாமக யாருக்கு கை காட்டி ஓட்டு போட சொல்லுதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அத்தனை சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். இந்த மண்ணுல சாராயம் ஒழியும், பெண்கள் பாதுகாப்பா நடமாட முடியும். நமக்கான உரிமையை எழுதுவதற்கு கடைசி வாய்ப்பு இதுதான். மீண்டும் திமுக கொண்டு வந்து தமிழ்நாட்டு ஆள விட்டுட்டா வீட்டுக்குள்ளார திருடணும் விடுறதுக்கு சமம். வீட்டுக்குள்ளார திருடணும் விடுறதுக்கு சமம். நம்ம வீட்டுல யாரையாவது வந்து அதிகாரம் பண்ண விடுவோமா? இப்ப எங்க அம்மா வராங்க, இது உங்க யாருன்னு கேட்டதுக்கு இது சித்தப்பான்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? உற்றார் உறவினரோட ஒன்னா இருக்கிற குடும்பம், உற்றார் ஒன்னா இருக்கிற ஊர். ஆனா நம்ம நாட்டை மட்டும் யாரையோ ஒருத்தவங்க ஆள விடுறதுக்கு என்ன ஒருத்தர் நியாயம்? யாரையோ ஒருத்தவங்க ஆள விட்டுற முடியுமா? எடப்பாடி பழனிசாமி இந்த மண்ணுடைய ஒரு மகன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மண்ணுக்காக போராடக்கூடியவர். இவர்களுடைய ஆதரவு பெற்றவர் தான் தமிழ்நாட்டை ஆளணும். எல்லாரும் இவங்க பிரதிநிதித்துவம் பெறட்டும். ஆனால் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் நம்மில் ஒருவராக இருக்கணும். அதை சிந்திச்சு செயல்பட்டு நம்ம ஓட்டு பண்ணணும். இந்த எலெக்ஷன்ல பாமகவுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்றத்துக்கு போகணும். அதிமுக ஆட்சி அமைக்கணும் என்று கேட்டுக்கிறோமா? கண்டிப்பா ஓட்டு போட்டுக்கணும்.